பிரபஞ்ச சக்தி டிவி. Video 90. கடமை மாத இதழ் மே 2010. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி. Sirathondar's devotion. In a lecture, Dr. Sudha Seshia said, Lord Shiva in the guise of a Veravar Adyar told Sirathondar that he would eat the meat of a 5-year-old boy who should be the only child of his parents, and that both the parents must be willing to give up the child for this purpose. ஐயா சிவபெருமானே, உமக்கு என்று ஏதாவது மிச்சம் மீதி நல்ல பெயர் இருந்தால் அதை கெடுப்பதற்கு இந்த கதை ஒன்றே போதும். செய்தி. 16-year-old girl buried alive for talking to boys. A 16-year-old Turkish girl was buried alive by her relatives in an honor killing for talking to boys outside her home. பெண்ணாக பிறந்ததற்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? வையகமே, வானகமே, பதில் சொல். செய்தி. Carlos Slim, richest person in the world. Mexican billionaire Carlos Slim has emerged the richest person in the world with $53.5 billion in assets in US magazine Forbes annual list of the world's top billionaires. உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரரை பாராட்டுகிறோம். அவருடைய செல்வம் உலக நன்மைக்கு பயன்பட வேண்டும். பயனில் செல்வம் ஆகிவிடக்கூடாது. செய்தி. Jyoti Basu, 95, passes away, being elected for a 5-year term as Chief Minister of West Bengal 7 times in succession was an achievement without precedent in the history of parliamentary democracy in the world. மக்களாட்சியில் மன்னராக திகழ்ந்த தோழர் ஜோதி பாசுவை சரித்திரம் ஆச்சரியத்தோடு பார்க்கும். செய்தி. Assembly returns to estate after 53 years. The inauguration of the 450 rupees crore Legislative Assembly Secretariat complex by Prime Minister Manmohan Singh will mark the return of the Assembly complex to the Omandarar government estate after a gap of 53 years. புதிய சட்டமன்ற கட்டடத்தில் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிய திட்டங்களை உருவாக்கி கண்ணியத்தோடு கடமையாற்றி மக்களுக்கு சேவை செய்யட்டும். அடுத்த தலைப்பு. திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 8. அன்புடைமை. குறள். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். பொருள். எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும். அரண் வலியுறுத்தல் என்ற தலைப்பில் 10 குறட்பாக்கள் எழுதியும் திருவள்ளுவரால் அறம் என்ற சொல்லுக்கு சரியான பொருள் சொல்ல முடியவில்லை. மு. கருணாநிதி சொல்லியிருக்கும் மனச்சாட்சிதான் சரியான பொருள். கருணாநிதி கூறுவது போல் அன்பு இல்லாதவனை மனச்சாட்சி வருத்துமா? வருத்தாது. அடுத்த தலைப்பு. பிரபஞ்ச சக்தி மதம். பிரபஞ்ச சக்தி மதத்தின் வேத நூலான திருக்குறளை எழுத படிக்க தெரியாதவர்கள் எப்படி கற்றுக்கொள்வார்கள்? பிறகு எப்படி காலையிலும் மாலையிலும் குறளை உச்சரிப்பார்கள்? திருக்குறள் முழுவதையும்
மனனம் செய்து கொண்டு காலையிலும் மாலையிலும் முறைப்படி ஓதக்கூடிய திருக்குறள் ஓதுவார்கள் நாடெங்கிலும் உருவாக வேண்டும். படிப்பறிவில்லாதவர்களும் திருக்குறள் ஓதுவாரோடு சேர்ந்து திருக்குறளை உச்சரிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி கேள்வி ஞானத்தை வைத்துக்கொண்டும் திருக்குறளை உச்சரிக்கலாம். பிரபஞ்ச சக்தி மதத்தின் வேத நூலான திருக்குறளை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உச்சரிக்காதவன் பிரபஞ்ச சக்தி மதத்தின் எதிரியே. அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. பிராமணர் அல்லாத மக்களின் தலைவர்கள் தென்னிந்திய மக்கள் சங்கத்தை நிறுவியதற்கு முக்கிய காரணம் பொது விஷயங்கள் பற்றிய பிராமணர் அல்லாதோரின் கருத்துக்களை ஒழுங்குபடுத்தி பிரச்சாரம் செய்வதற்காக தினசரி பத்திரிகைகள் நடத்துவதே ஆகும். இந்த சங்கத்தின் ஆங்கில நாளேடான ஜஸ்டிஸ் 26/2/1917 அன்று தொடங்கியது. திராவிடன் என்ற தமிழ் பத்திரிகை ஜூன் 1917 வெளிவர ஆரம்பித்தது. டிசம்பர் 1916 வெளியிடப்பட்ட பிராமணர் அல்லாதோர் அறிக்கை ஆங்கிலேயர் ஆட்சி மட்டுமே இந்தியாவில் உள்ள பல்வேறு ஜாதி பிரிவுகளையும் சமமாக நடத்த முடியும் என்றும் அதனால் ஆங்கிலேயர் ஆட்சி தொடர வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தது. அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள ஆப்பிரிக்க நாடுகள் மட்டுமே பங்கேற்கும் ஒப்பந்தங்கள் அதிகம் இல்லை. ஆப்பிரிக்க நாடுகளுக்கான ஐக்கிய நாடுகள் பொருளாதார கமிஷன் ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனை மையமாக திகழ்கிறது. இந்த கமிஷனின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி ஆப்பிரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் 1966 செயல்பட ஆரம்பித்தது. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. The present tense has the following forms. Example, I love, simple present. I am loving, present continuous. I have loved, present perfect. I have been loving, present perfect continuous. Similarly, the past tense has the following 4 forms. I loved, simple past. I was loving, past continuous. I had loved, past perfect. I had been loving, past perfect continuous. Be a man of quotations. In war, events of importance are the result of trivial causes. Christian Science explains all cause and effect as mental, not physical. God befriend us as our cause is just. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல் உச்சரிப்பு பொருள். அகஸ்ட் ஆகஸ்ட் மாதம். சித்தம்பர் செப்டம்பர் மாதம். அக்டோபர் அக்டோபர் மாதம். நவம்பர் மாதம். டிசம்பர் மாதம். வாக்கியம் உச்சரிப்பு பொருள். சாரி வஸ்துயே ஜைசி கி தைசி ஹை. சாரி வஸ்துயே ஜைசி கி தைசி ஹை. எல்லா பொருட்களும் அப்படியே கிடக்கின்றன. तुमको कठिन परिश्रम करना चाहिए. तुमको कठिन परिश्रम करना चाहिए. நீ கடினமாக உழைக்க வேண்டும். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி பாராளுமன்றத்தின் மக்களவை சபாநாயகரை நீக்குவதற்கான தீர்மானத்தின் மீது நடைபெறும் விவாதத்தின் போது சபாநாயகர் அவைக்கு தலைமை தாங்கக்கூடாது. அதே சமயம் அவர் விவாதத்தில் பங்கெடுத்து கொண்டு தீர்மானத்தின் மீது முதல் தடவை மட்டும் வாக்களிக்கலாம். இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் சமமான வாக்குகள் பதிவானால் சபாநாயகர் வாக்களிக்க முடியாது. மேற்படி விதிமுறைகள் துணை சபாநாயகருக்கும் பொருந்தும். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். மாற்றத்தால் நன்மை ஏற்பட்டால் அது முன்னேற்றம். ஒரு பெரிய மாற்றத்தால் பெரிய நன்மை ஏற்பட்டால் அதுவே புரட்சி. அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள். 1995 என்னால் உருவாக்கப்பட்ட பேங்க் ஆஃப் பரோடா ஓபிசி ஊழியர் நல சங்கம் ராஜநடை போட ஆரம்பித்தது. அதை பார்த்து ஆத்திரமடைந்த நிர்வாகம் அவரை பழிவாங்கியது. அவருடைய தியாகம் ஓபிசி ஊழியர் நல சங்கத்தை தாங்கி நிற்கும் தூணாகிவிட்டது. எனக்கு பொதுச் செயலாளர் கிரீடம் வைத்து 6 மாதத்திற்குள் பார்த்தசாரதி பொறுமை இழந்தார். உங்களால் யூனியனை விட்டுவிட்டு முழு கவனத்தையும் நலச்சங்கத்தில் செலுத்த முடியுமா என்று கேட்டார்.
நம்மவாளுக்கு என்று ஓர் யூனியன் இருப்பது போல் நமக்கு என்று ஓர் யூனியன் வேண்டும் என்பதை பார்த்தசாரதி உணரவில்லை. என்னால் யூனியனை விட இயலாது என்று கூறிவிட்டேன். என்னுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை வேறு ஒருவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த பதவிக்கு தகுதியுள்ளவர் பழனிவேல் என்பதை எல்லோரும் உணர்ந்தனர். சீனிவாசகுமாரின் ஆத்மார்த்த விசுவாசியான பழனிவேல் இதற்கு சம்மதிப்பாரா என்ற சந்தேகம் பலருக்கு ஏற்பட்டது. இறுதியில் இனப்பற்று வென்றது. பழனிவேல் ஓபிசி ஊழியர் நல சங்கத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆனார். சீனிவாசகுமாரின் யூனியனின் உறுப்பினராக இருந்த பழனிவேல் ஒரு முறை கூட யூனியன் தலைவராகவோ செயலாளராகவோ தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அதற்கு காரணம் அவர் பிராமணனாக பிறக்கவில்லை. பழனிவேல் தலைமையை ஓபிசி ஊழியர் நல சங்கம் ஏற்றுக்கொண்டதை பார்த்த சீனிவாசகுமார் பொறிகலங்கி நின்றார். தன்னுடைய யூனியனை சேர்ந்த பழனிவேலுவின் திறமையை அங்கீகரிக்க தவறிய சீனிவாசகுமார் மனசாட்சி இருந்திருந்தால் பாவ மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். என் திட்டம் முழுமையாக நிறைவேறியது. தலைப்பு A Poem by B.S.V. Reason I know not, yet I say. Once fertile, our land was bliss. The same is now in want of dress. Let us try with vigor to make fertile again and safe from shake. Plants many they draw in number, yet couldn't wake the nation's slumber. Reason I know not, yet I say. Such ones should rise from hunger lay. Corruption and slackness everywhere flourish now with all their fare. To free from woe, both high and low, let them wipe both as common foe. அடுத்த தலைப்பு சிறுகதை. ஜாதக பலன். உங்களுக்கு மட்டும் ஜாதகம் இருக்கிறது, என் ஜாதகம் எங்கே? 8 வயது மகன் முரளியின் கேள்வி வரதராஜனுக்கு நியாயமாகப்பட்டது. சாமிநாத ஐயர் 15 நாட்கள் இழுத்தடித்த பிறகு வரதராஜன் வீட்டுக்கே வந்து முரளியின் ஜாதகத்தை கொடுத்து விட்டு போனார். பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த முரளி அப்பாவிடம் கேட்டான். அப்பா, மேஜை மேல் ஒரு புது நோட்டு இருக்கிறதே, யாருடையது? அதுதான் உன் ஜாதகம். அப்பாவின் பதிலை கேட்டதும் முரளி சந்தோஷத்தில் துள்ளினான். ஐயா, உடனே அதை படித்து சொல்லுங்கள் என்று அடம்பிடித்தான். வரதராஜனுக்கு மகனுடைய ஆசையை நிறைவேற்றுவது எளிதான காரியம்தான். ஆனால் ஜாதகத்தில் இருப்பதையெல்லாம் சொன்னால் அவன் எப்படி புரிந்து கொள்வான் என்ற சந்தேகம் வந்தது. ஆயில்யம் நட்சத்திரம், கடகராசி, துலா லக்கணம் என்று சொல்லிவிட்டு வரதராஜன் மகனை பார்த்தான். சரி, இன்னும் படியுங்கள் என்று முரளி அவசரப்படுத்தினான். வரதராஜன் வேறு வழி இல்லாமல் தொடர்ந்து படித்தான். ஜாதகக்காரருக்கு அறிவு புகழ் உண்டாகும், நல்ல அங்க லட்சணங்கள், தெய்வீகத்தில் நம்பிக்கை உண்டு, தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கொள்வார். இதையெல்லாம் கேட்டவுடன் முரளியின் முகம் பிரகாசம் அடைந்தது. ஜாதகர் மன்முத சுகியாகவும் பரிமள பிரியனாகவும் ஸ்திரீகளுடன் பழகுபவராகவும் ரதி சுகம் உள்ளவராகவும் சபலம் ஏற்படுபவராகவும் வரதராஜன் முடிக்கவில்லை. போதும், ஜாதகத்தை மூடி வைத்துவிட்டு வேறு வேலையை பாருங்கள். முரளி, போய் விளையாடு அல்லது படி, இல்லாவிட்டால் அடி விழும். அம்மாவின் கண்டிப்பான குரல் முரளியை ஓட வைத்தது. வரதராஜன் ஜாதக நோட்டை மூடி மனைவியிடம் கொடுத்து விட்டான். பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. மேற்கு வங்காளத்தில் 15 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திரிணமூல் காங்கிரஸ் தோற்று போய்விட்டதே. அதன் தலைவர் மமதா பானர்ஜியும் தோற்றுவிட்டாரே. இது பற்றி உங்கள் கருத்து என்ன? மேற்கு வங்காளத்தில் பாரதிய ஜனதா கட்சி இந்து மத உணர்வை மக்கள் மத்தியிலே தூண்டிவிட்டதால் தேர்தல் முடிவு திரிணமூல் காங்கிரசுக்கும் மமதா பானர்ஜிக்கும் பாதகமாக அமைந்துவிட்டது என்று இந்தியில் வெளியாகும் ராஜஸ்தான் பத்திரிகை சொல்கிறது. கேள்வி 2. உங்களுக்கு கார் ஓட்டத் தெரியுமா? நான் 2013 முதல் 2025 வரை 12 ஆண்டுகள் மாருதி ஆல்டோ கார் வைத்திருந்தேன். அந்த காரை நான் தான் ஓட்டினேன், டிரைவர் கிடையாது. கேள்வி 3. பனி இல்லாத மார்கழியா என்ற பாடலை பாடுவீர்களா? ஆ பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா,
பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா, இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா, இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா, பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா, அழகில்லாத ஓவியமா, ஆசையில்லாத பெண்மனமா, அழகில்லாத ஓவியமா, ஆசையில்லாத பெண்மனமா, மழையில்லாத மாநிலமா, மலரில்லாத பூங்கொடியா, மலரில்லாத பூங்கொடியா, பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா, இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா, பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா, தலைவனில்லாத காவியமா, தலைவி இல்லாத காரியமா, தலைவனில்லாத காவியமா, தலைவி இல்லாத காரியமா, கலையில்லாத நாடகமா, காதலில்லாத வாலிபமா, காதலில்லாத வாலிபமா, பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா, நிலையில்லாமல் ஓடுவதும், நினைவில்லாமல் பாடுவதும், நிலையில்லாமல் ஓடுவதும், நினைவில்லாமல் பாடுவதும், பகைவர் போலே பேசுவதும், பருவம் செய்யும் கதையல்லவா, பருவம் செய்யும் கதையல்லவா, பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா, இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா, பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.